ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நவம்பர் 19 சர்வதேச ஆண்கள் தினம். நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து நான் எடுத்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. இந்த வீடியோ எப்போ போடுறது, என்ன சொல்லி போடுறதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். இந்த நாள் இதுக்கு வந்து கரெக்டா இருக்கும் தான் நான் நினைச்சு இந்த பதிவு போடுறேங்க. பார்த்துட்டு நீங்க நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் செய்யாதவங்க, வீட்டுல ஆண்கள் இந்த வேலை செய்யாதவங்க லைட்டா பொறாமப்படலாம். ஆல்ரெடி நம்ம விளாக கண்டினியூ பாக்குறவங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டுல சப்பாத்தி செஞ்சா நிறைய எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாம் வந்து செய்வாங்க வேலைன்னு சொல்லியிருந்தா இல்லையா? அந்த மாதிரி அன்னைக்குமே அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததால வந்து அவங்களுமே எனக்கு வந்து சப்பாத்தி நான் தேய்ச்சி கொடுத்திருந்தேன். அவங்க சுட்டு கொடுத்திருந்தாங்க. என் ஆசையும் கூட அவங்க அப்பா கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. இந்த மாதிரி எனக்கும் நிறைய வேலைகள் வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. பதிவு பாக்குற நிறைய லேடிஸ்க்கும் சரி, இந்த மாதிரி நம்ம வீட்டுல இல்லையேன்னு சொல்லி ஒரு சில பேருக்கு ஏக்கமா இருக்கலாம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மாறிட்டு வரும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்வேன். ஏன்னா இவருமே வந்து கடந்த 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவுமே செஞ்சதில்லை. இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது. பெண்கள் எப்பவுமே அவங்களோட கஷ்டத்தையும் சரி, சந்தோஷத்தையும் சரி சொல்லி சொல்லியோ இல்ல அழுதோ வெளிப்படுத்திடுவாங்க. ஆனா ஆண்கள் வந்து அந்த மாதிரி எந்த விஷயமே வந்து செஞ்சதா நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அவங்களுடைய ஒரே நோக்கம் வந்து அந்த குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும் அதுன்ற மட்டும்தான். அதுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டும் கூட வந்து நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அந்த மாதிரி தான் என்னோட அப்பாவையும் நான் பார்த்திருக்கேன். இப்போ என் வீட்டுக்காரையும் பார்த்திருக்கேன். குடும்பத்துக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க ஆண்மகன் கஷ்டப்படுவாங்க. அதுக்கேத்த மதிப்பும் மரியாதையும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கண்டிப்பா ஆண்மகனுக்கு கொடுக்கணும். அதுதான் நான் சொல்ல வர்றது. அடுத்த வீடியோல